like the girls with their nails done now. Hi friends, so இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் எல்சிடி வித்தின் ஒன் மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 எல்சிடி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் எல்சிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மைக்ரோ கண்ட்ரோலரில் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி 4 பிட் மோட். ஸோ மெயின் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிட் மோட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்டை கொஞ்சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் எல்சிடிக்கான விசிசி கிரவுண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்சிடிக்கான விசிசி கிரவுண்டெலாம் வந்து கொடுக்காம விட்டுருப்பேன். ஏன் அப்படின்னா அதை கொடுத்தோம்னா ரொம்ப வயர்ஸ் வரும். ஸோ அதை கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற பின்னுக்கும் நான் கொடுக்காம விட்டுருப்பேன். மற்றபடி நான் கனெக்ஷன்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எத்தனை எல்சிடி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ அத்தனை எல்சிடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா பேரலாக இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் பண்ணிடணும். ஆர்எஸ்ஐயும் ஆர்டபிள்யூயும் T4 T5 T6 T7. ஸோ எவ்வளோ எல்சிடி, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எல்சிடி இருந்தாலுமே அத்தனை எல்சிடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எல்சிடி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் எல்சிடிக்கு கனெக்ட் பண்ணிடணும். அது போக ஆர்டபிள்யூ வந்து நீங்கள் தனியாக பின் அசைன் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ரைட் பண்ணுறதுனால கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் கிரவுண்ட். பட் ரைட் பண்ணல, எல்சிடிலேருந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கிரவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரைட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 0 தான் கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம டிஃபால்ட்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அது போக இந்த எல்சிடியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இப்போ இந்த எல்சிடியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்சிடிக்கான எனேபிளையும் அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் எல்சிடி கனெக்ட் பண்ணுறோமோ அந்த எல்சிடிக்கான எனேபிள் பின்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எனேபிள் 1ன்றது எல்சிடி 1, எனேபிள் 2ன்றது எல்சிடி 2. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்பர் ஆஃப் எல்சிடி எனேபிள் 3, எனேபிள் 4, எனேபிள் 5. ஸோ எத்தனை எல்சிடி ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை எல்சிடிக்கான தனித்தனி பின் அசைன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒன்றும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எல்சிடி வித்தின் 1 பின்ஸ் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் போட்டு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், 2 எல்சிடி இருந்தனால 2 எல்சிடியை வச்சு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேரலாக எத்தனை எல்சிடி கனெக்ட் பண்ணுமோ அத்தனை எல்சிடி கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த எல்சிடிக்கான பின்ஸ் எல்லாம் இங்கே நான் கொடுத்தது மாதிரி ஆர்எஸ் வந்து பின் 2, ஆர்டபிள்யூ டிஃபால்ட்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரைட் பண்ண போகிறதுனால. ஸோ ரைட் பண்ணலாம், நான் ரைட் அண்ட் ரீட் சேர்ந்துமே பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கிரவுண்ட் பண்ணக்கூடாது, பின்ஸ் அசைன் பண்ணிடணும். அடுத்து எனேபிள் 1ன்றது எல்சிடி 1, எனேபிள் 2ன்றது எல்சிடி 2. ஸோ அது பின் 7, பின் 8ல் கொடுத்தாச்சு. T4 T5 T6 T7 இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பின்ஸு. ஸோ 4 பிட் மோடில் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பின்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா பின் 3, பின் 4, பின் 5, பின் 6ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் டயராம் எவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுன்றதை உங்களுக்கு சைட்லேயே அவுட்புட்லையும் காமிக்கிறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இதில் நான் வேறு பின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ சேம் பின் யூஸ் பண்ணல. ஸோ ஆர்டபிள்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பண்ணதுனால எடுத்து விட்டுட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கான பின்ஸ்லாம் நான் அசைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பின் வேணால் அசைன் பண்ணலாம். ஸோ இந்த பின்னு தான் அசைன் பண்ணுன்ற ஒரு இது கிடையாது. ஸோ எனி பின் அசைன். ஓகேங்களா? சரி, எப்படியே வந்துடுவோம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஸ்பிளேலையும் இந்த மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இருக்க லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 லைன் தான் வரும். ஸோ 16 லைன் தான் இருக்கும். 16 லெட்டர் தான், லெட்டரில் கேரக்டர் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் லைன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைனு. ஸோ ஃபஸ்ட்டு லைன் நம்மளால் வந்து 16 கேரக்டர் தான் பிரிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 16 கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எல்சிடியில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 16 லைன் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் வந்து நெக்ஸ்ட் எல்சிடியில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன நம்ம போட போகிறோம், லெட்டர்ஸ் என்ன போட போகிறோமோ அதை வந்து இந்த மாதிரி அறையில் வச்சுக்கணும். அறையில் வச்ச பின்னாடி எல்சிடி கமாண்ட். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எல்சிடிக்குள்ளே கமாண்ட் பாஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ என்னன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 4 பிட் எனேபிள் பண்ணணும்னா 28, அடுத்து வந்து கர்சர் எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு எல்சிடி கமாண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எல்சிடி கமாண்டில் ஃபஸ்ட்டில் கமாண்ட்ஸ், செகண்டில் எந்த எல்சிடி. ஸோ இதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ விச் எல்சிடி
எந்த எல்சிடிக்கு நம்ம வந்து கமாண்டை பாஸ் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் எல்சிடியா செகண்ட் எல்சிடியா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர் 2 அப்படின்ற மாதிரி, 1 ஆர் 2 அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் எல்சிடி கேரக்டர், இது கமாண்ட் பாஸ் பண்ணோம். அதே மாதிரி கேரக்டர் பாஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கேரக்டர்னா எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஏபிசி, ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கேரக்டர் மட்டும் பாஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிடி லைன். ஸோ இந்த எல்சிடி லைன்றது என்னன்னா எந்த லைன், ஸோ ஃபர்ஸ்ட் லைனா செகண்ட் லைனா, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ், ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் லைனா செகண்ட் லைனா, எந்த எல்சிடியில், ஃபர்ஸ்ட் எல்சிடியில் செகண்ட் எல்சிடியில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் நம்பர் ஆஃப் எல்சிடி வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த என் நம்பர் ஆஃப் எல்சிடியில் எந்த எல்சிடியில் எந்த லைன் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் லைனா செகண்ட் லைனா, ஸோ அதுக்கு தான் எல்சிடி லைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிடி ஸ்ட்ரிங் ஸ்க்ரோல். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஸ்க்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு, ஸோ ரைட்டில் வந்து ஸ்க்ரோல் ஆகிறதுக்கு எல்சிடி ஸ்ட்ரிங் ஸ்க்ரோல் ரைட், லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் ஆகிறதுக்கு எல்சிடி ஸ்ட்ரிங் ஸ்க்ரோல் லெஃப்ட். அடுத்து இனிஷியல் எல்சிடி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட்லாம் பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் போட்டு இனிஷியல் எல்சிடின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்தோன்னே இந்த செட்டப்பை வந்து வச்சுக்கும். அதனால் அப்படி வச்சா தான் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிட் மோடு எல்லா எல்சிடிக்கும் எனேபிள் ஆகும். ஸோ எனேபிள் 4 பிட் மோடில் எனேபிள் பண்ணி டிஸ்பிளே ஆன் பண்ணி கர்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி கர்சரை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆன்னா உங்களுக்கு கர்சர் காமிக்கும், ஆஃப் பண்ணால் கர்சர் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி ஸ்ட்ரிங்கு, வெறுமனே ஸ்ட்ரிங்கு எந்த எல்சிடியில் பாஸ் பண்ணணும், ஸோ எந்த எல்சிடியில் எந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ இது எந்த லைனில் பாஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எல்சிடி லைன் போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் விழுந்துக்கும். ஸோ எல்சிடி லைன் போட்டு ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா அந்த லைனில் விழுகும். வெறுமனே எல்சிடி ஸ்ட்ரிங்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயே தான் வந்து விழுகும். எல்சிடி கிளியர். ஸோ எல்லா எல்சிடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்ருவோம் கேரக்டர். ஸோ அவ்வளோ. ஸோ மொத்த ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா சைடில் போட்டுகிட்டே வந்திருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. I think the girls with their nails done now.